சுமந்திரரே, தனித்து வந்ததன் பொருள் என்ன? அரசரை ஏன் தாம் அழைத்து வரவில்லை? குருதேவரே, மன்னர் ஸ்ரீராமரிடத்தில் உரையாடுவதற்கு எண்ணுகிறார். அதிவிரைவாக ஸ்ரீராமரை தன்னிடம் வர வேண்டினார். ஆசனம் விட்டு எழுவது உசிதமல்ல. ராஜ்ய அபிஷேக நிகழ்வுகளை துறந்து ராஜகுமாரர் தனது ஸ்தானம் விட்டு எழுவது அமங்கலத்தின் பொருளாகும். என்னை காண வேண்டும் என தந்தை ஆணையிட்டிருக்கிறார். அவர் ஆணையை உதாசீனம் செய்வதை விட வேறொரு செயல் அமங்கலமாகிவிடாது. குருதேவரே, தங்களின் அனுமதி வேண்டுகிறேன். அயோத்தியின் அரசர் உரையாடுவதற்கு என்னவரை இந்நேரம் அழைத்ததன் காரணம் என்ன? முகூர்த்த தருணம் நெருங்கிவிட்டது. இன்னல் ஏதும் உருவாகி இருக்குமா? சுமித்திரை, மன்னர் கைகேயியை அழைக்கச் சென்றார். சற்று நேரத்திற்கு பிறகு மகாமந்திரி சுமந்திரர் மூலம் ராமன் அழைக்கப்பட்டான். இன்னல் விளைந்திருக்காதல்லவா? நான் சென்று தகவல் அறிந்து வருகிறேன். வேண்டாம் அக்கா. அரசர் ராமனை மட்டுமே அவ்விடம் அழைத்தார். ஆகையால் நாம் அங்கு செல்வது உசிதமல்ல. இருப்பினும் இந்த அழைப்பின் காரணம் என்னவாக இருக்கும்? எதற்காக மன்னர் ராமனை ராஜ்யாபிஷேகம் விட்டு எழுந்து தன்னிடம் வருமாறு உத்தரவிட்டார்? முகூர்த்த வேளை முடிந்துவிடும் என்று மன்னரும் நன்கு அறிவார் அல்லவா? ராஜ்ய அபிஷேகம் நிகழ்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதே அரசர் அல்லவா? எதிரியரின் வருகையாக இருக்கலாம், யுத்த அறைகூவலாக இருக்கலாம். அக்காரணம் கொண்டே தமையனை தந்தை அழைத்திருக்க வேண்டும். லக்ஷ்மணா, அரசர் வரும் வரை காத்திருந்தால் எதற்காக அவர் ராமனை அழைத்தார் எனும் காரணம் விளங்கும்.